கர்த்தருக்கு முன்பாக வரும் நிமிஷம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை அன்போடு நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த கல்வாரியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்திற்கு இணையானது வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும்படி தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். உன்னையும் என்னையும் அவர் விலையேற பெற்றவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சித்தம் கொண்டபடியாலே அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நமக்காக அவர் தரித்திரரானார். அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்மை விடுதலை உள்ளவர்களாய் மாற்றும்படி இந்த காலை வேளையில் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு மேலும் சொட்டு சொட்டாய் விழட்டும், சொட்டு சொட்டாய் விழட்டும். இயேசுவின் இரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது வழிந்து வரட்டும். முற்றிலுமாய் கழுவி நம்மை சுத்திகரிக்கட்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படி கர்த்தருடைய அளவற்ற அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும்படி அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அதுதான். நம்முடைய சாபங்களை முறித்து போடுகிற கிருபாசனம் அதுதான். நம்முடைய ஆவியில் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிற கல்வாரி சிலுவை அதுதான். நமக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமாக நிச்சயமாக கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஒத்தாசை இறங்கி வரும். ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தால கழுவினால் தான் நம்மை அக்கினியால் அபிஷேகம் பண்ண முடியும். ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவினால் தான் ஆசீர்வாதங்கள் நம்ம மேல இறங்கி வர முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் இப்பொழுது 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 ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. உள்ளத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களும், உலகத்து உள்ளத்தில் உள்ள எல்லா காரியங்களின் வல்லமையும், எல்லா பயத்தின் ஆவிகளும் இப்பொழுது நீங்கி போகிறது. வெளிச்சம் உண்டாகிறது, மகிமை உண்டாகிறது, தேவ பிரசன்னம் உண்டாகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த காலை வேளையில் அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி இயேசுவின் நாமத்தில் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிறைவான வல்லமை வரும்போது எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் உங்களை விட்டு நீங்குகிறது, நீங்குகிறது, நீங்குகிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு நரம்புகள் மேலாய், ஒவ்வொரு தசை நார்கள் மேலாய் இயேசுவின் இரத்தம் வழிந்து வருகிறது. இயேசுவின் இரத்தம் வழிந்து வருகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் வழிந்து வருகிறது. ஒவ்வொரு நோய்களை குணமாக்கும்படி உங்களுடைய பலவீனங்களை அவர் சுமந்திருக்கிறார். அவர் உங்களுடைய பலவீனங்களை நோய்களை சுமந்திருக்கிறபடியால் நீங்கள் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஒரு புதிய ஆரோக்கியம் இறங்கி வருகிறது. எல்லா ஆஸ்மா நோய் நீங்கி போகிறது. எல்லா டயபெட்டிஸ் நோயின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறது. உன்னுடைய ஆலயம் தேவன் தங்குகிற வாசஸ்தலம். உன்னுடைய ஆலயம் தேவன் தங்குகிற வாசஸ்தலம். அதுல வியாதி இருக்க கூடாது, வியாதி இருக்க முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் அது விளங்குகிறது. கர்த்தர் இப்போது ஒரு அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா பலவீனமும் உனக்கு பலனாய் மாறுகிறது. கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஒவ்வொரு சரீரத்தில் ஒரு விடுதலை. ஆவியானவரே, நீர் இறங்குகிற நேரம் அல்லவா, வல்லமையாய் இறங்குகிற நேரம் அல்லவா. சிம்சோன் மேல் நீர் இறங்கி வந்த போது அவனை கட்டி இருந்த கட்டுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து போனது போல எல்லா கட்டுகளும் எரிந்து போவதாக இயேசுவின் எல்லா பில்லி சூனிய கட்டுகளும், எல்லா மந்திர தந்திர கட்டுகளும் இப்பொழுது அக்கினி பற்றி எரிவதாக.
தேவ ஜனங்கள் ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பங்களை குழப்பமோ, பிரிவினை ஆவிகள் கிரியை செய்கிறதோ, கணவன் மனைவிக்கிடை அன்பில்லாதபடி அந்நியரை போல நடந்து கொள்ளுகிறார்களோ, அந்தந்த குடும்பங்களில் இப்பொழுதே ஆண்டவர் சமாதான பிரபுவாய் இறங்கி விழாவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்தந்த குடும்பங்களில் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மத்தியில தேவ சமாதானம் இறங்கி வருவதாக. குடும்பத்தின் மத்தியில் அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வருமானத்தை பெருக பண்ணுவீராக. அநேக உதவி கரங்களை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பிரச்சனையை மாற்றும் ஆண்டவர். செழுமை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, அவருடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவராவது வேலையில்லாதபடி திண்டாடக்கூடாது. இந்த பட்டணத்தில் எத்தனை லட்சம் பேர் இந்துக்கள் முஸ்லிம்கள் கூட உயர்ந்த நிலைமையில் இருக்கும் போது, வியாபாரத்தில் செழித்திருக்கும் போது, உம்முடைய பிள்ளைகள் அவர்களை பார்க்கிலும் செழித்திருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, 1000 மடங்கு ஆசீர்வதி ஆண்டவரே. 1000 மடங்கு ஆசீர்வதி ஆண்டவரே. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் செல்வ சீமான்களாக விளங்குவார்களாக, செல்வ சீமாட்டிகளாக உயர்ந்திருப்பார்களாக. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு அந்த குடும்பம் ஒரு அடையாளமாய் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடையாளமாய் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தீய மனுஷருடைய எல்லா சதி நீர் முறித்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கோர்ட்டு கேஸ், அனாவசியமான செலவுகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இப்பொழுது நிர்மூலமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் 2 கரத்தையும் இப்பொழுது நீர் வைக்கும்படி உம்முடைய வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று, ஒரு புதிய அபிஷேகமோட வேண்டும் என்று எலியாவின் தேவனே, அக்கினி மயமான நாவுகளோடு மேல் வீட்டறையில இறங்கி வந்தவரே, ஒரு புதிய அபிஷேகத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ண ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொரு அருகில வருகிற ஆவியானவரே, அவர்கள் மேல ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி ஆனந்த தைலத்தால் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவீராக. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே.
தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. தரித்திரரெல்லாம் பணக்காராய் மாறட்டும் ஆவியானவரே. தரித்திரரெல்லாம் பணக்காராய் மாறட்டும் ஆவியானவரே. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. உடைய சிரசின் மேல் 2 கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. அது கர்த்தருடைய கரங்களாய் மாறட்டும். இயேசுனுடைய கரத்திலிருந்து, துளையிடப்பட்ட கரத்திலிருந்து இரத்தம் வழிந்து வந்தது போல உங்கள் மேல வழிந்து வரட்டும். ஆவியானவருடைய கையிலிருந்து அபிஷேக தைலம் உங்கள் மேல வழிந்து வரட்டும். எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. அவருடைய அக்கினி என் மேல் இருக்கிறது. நான் ஜெயங்கொண்டவனாய் விளங்குவேன், ஜெயங்கொண்டவனாய் விளங்குவேன். உலகத்தை ஜெயிப்பே, மாம்சத்தை ஜெயிப்பே, பிசாசை ஜெயிப்பே. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை. ஆகவே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். இப்பொழுது கர்த்தரை கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah, 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 amen, hallelujah, glory, glory, glory. மகிமை 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 மகிமை, தேவ மகிமை 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 மகிமை. நான் உட்கார்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 204ஆம் பக்கம். 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் ராத்திரி ஆனபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன போது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கலக்க நேரத்தில், உள்ளம் அலை பாய்கிற நேரத்தில், வாழ்க்கை கொந்தளிக்கிற நேரத்தில், புயல் வீசுகிற நேரத்தில் நாம் போட வேண்டிய 4 நங்கூரங்கள். 4 நங்கூரங்கள். 29ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு பயணம் செய்கிற ஒரு பயணம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு அநேக கைதிகள் இருந்தார்கள்,
100 அதிபதிகள் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் விசாரிப்பதற்காக ரோமாபுரி கோர்ட்டுக்கு அழைத்து சொல்லுகிற ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒரு பயங்கரமான புயல் வீசினது. அங்கே இருந்தவருடைய வாழ்க்கையிலும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. ரோமாபுரியிலே தங்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்குமோ, தாங்கள் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ, தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஒரு பயங்கர கலக்கம். இந்த பகுதியை வாசிக்கும் போது ஐரோப்பா தேசத்தில் வீசுகிற ஒரு பயங்கரமான புயல் காற்று, யூரோகுலியத்தான் என்று அழைக்கப்படுகிற புயல் காற்று அந்த கப்பலிலே மோது என்று மோதினது. கொந்தளிப்புக்குள்ளே சிக்கி கொண்டது. 14 நாட்கள் ஒரே இருள், ஒரே அந்தகாரம். 14 நாட்கள் அவர்கள் சூரியனை காணவில்லை. எங்கே பாறையில மோதி அந்த கப்பல் உடையுமோ என்கிற பயம். 276 பேருடைய உள்ளத்திலும் பயங்கரமான கலக்கம். ஆகவே கப்பல் உடைந்து சிதறாதபடி, கப்பல் உள்ள அநேகம் பேர் மரித்து போய் விடாதபடி, ஏனென்றால் அவர்கள் விலங்கிடப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நீந்தவும் முடியாது. ஆகவே மரண பயத்தோடு இருக்கும்போது 4 நங்கூரங்களை அவர்கள் போட்டார்களாம். 4 நங்கூரங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இனம் புரியாத கலக்கம், இனம் புரியாத பயம். கடந்த வாரத்தில் நம்முடைய சபையில் உள்ள ஒரு சகோதரி இறந்து போனார்கள். அவருடைய மகள் கலங்கி நேற்றைய முன்தினம் ஆஃபீஸ் போகும்போது அந்த கலக்கத்தினால் மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, என் உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் எனக்கு போதுமான சந்தோஷம் இல்லை, தகப்பன் சகோதரிடத்தில் சந்தோஷம் கிடைக்கல, என் உள்ளம் கலங்குகிறது. எனக்கு ஒரே ஆதரவாக இருந்த என்னுடைய தாயை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு விட்டார். என் உள்ளத்தில் 1000 கேள்விகள், கலக்கம் தாங்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகளும் கலங்கினார்கள், பரிசுத்தவான்களும் கலங்கினார்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்னார். ஆகவே கலங்கின சீஷர்களை இயேசு ஆறுதல் படுத்தி யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னார், உங்களுடைய உள்ளம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வருடத்துக்கு முன்பு கன்னியாகுமரியில் அம்சி என்ற இடத்துல பிரசங்கம் செய்ய போயிருந்தேன். ஒரு பயங்கரமான இந்து கிராமம், ஒரு சில கிறிஸ்தவ குடும்பம், ஒரு சின்ன ஆலயம். அதில் பிரசங்கம் பண்ணினேன். ஏனோ தெரியவில்லை, எதற்கென்றே தெரியவில்லை, திடீரென்று என்னுடைய உள்ளம் கலங்க ஆரம்பித்தது. இந்த பிரசங்கம் முடித்து ஆலயத்தை பூட்டி விட்டு வெளியே வருகிறோம். திடீரென்று எனக்குள்ளே ஒரு பயங்கரமான குரல், அது பிசாசின் குரல், கொடூரமான ஒரு குரல். இன்றைக்கு நீ சாக போகிறாய், ரத்தம் சிந்தி சாக போகிறாய். அந்த குரல் கேட்டதும் இன்னும் அதிகமான கலக்கம் உண்டானது. இன்னும் 10 அடி தூரம் போகிறேன், திரும்பவும் அந்த குரல் ஒலித்தது, பயங்கரமாய் நீ ரத்தம் சிந்து துடித்து சாக போகிறாய். அதை தாண்டி ஒரு இந்து கோயில், அதை தாண்டி போனேன். திடீரென்று புதர்களுக்குள் இருந்து 14 பேர் எழுந்தார்கள். தலையில் காவி முண்டாஸ் கட்டியிருக்கிறார்கள், கீழே வேஷ்டியை தார்பாய்ச்சி கட்டியிருக்கிறார்கள். பயங்கரமான உருட்டுக்கட்டைகள் தாண்டி அருவாள் வெட்டு. நாங்கள் 3 பேர் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். எனக்கு முன்னால் ஒரு போதகர், அவர்தான் அந்த சபை போதகர். 2வது நான், 3வது சபை மூப்பர். முதல்ல போதர் அடி என்று அடித்தார்கள். உடைய கண் பிதுங்கி வெளியே வந்தது. இரத்த பெருவெள்ளத்தில் துடித்து அப்படியே விழுந்தார். அடுத்தது நான்,
எப்படி எப்படி அடிக்க முடியுமோ ஒவ்வொரு அடியும் கொழுக்கட்டை போல வீங்கி கொண்டு இருந்தது. தலையில் அணுகுண்டு வெடித்தது போல இருந்தது. தலையெல்லாம் தும்பு தும்பாய், முடியெல்லாம் கிழிந்து போனது, ரத்தம் கொட்டி கொண்டே இருந்தது. ஒரு வாழை மர மூட்டிலே வேதாமத்தோடு அப்படியே கீழே விழுந்தேன். நான் எண்ணினேன், இப்போ நான் மறிக்க போகிறோம், எந்த நேரம் தலை வெட்டுவார்கள் என்று தெரியாது. கிடைத்திருக்கிற சில நிமிட நேரங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று, ஆண்டவரே இந்த பூமியில் உம்மை அறிந்து கொள்ள எனக்கு பாக்கியம் கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய மகிமையான ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யக்காக நன்றி. ஆண்டவருக்கு 2-3 தடவை நன்றி சொல்லும்போது திடீரென்று அந்த பிசாசின் சத்தம் மறுபடியும் கேட்டது. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறாய், பரலோகத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறாயா என்று சொல்லிவிட்டு என்னுடைய அடக்க ஆராதனையை அப்படியே ஒரு தரிசனத்தில் பார்ப்பது போல காண்பித்தார். என்னை அப்படியே பிரேத பெட்டிக்குள் வைத்திருக்கிறது. மேலெல்லாம் நிறைய இந்த மாலைகளும் அது பிரேதத்துக்கு போடுகிற எல்லாம். என்னுடைய மனைவியை பார்க்கிறேன், என் தலைமாட்டில் நின்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். ஒரு பக்கத்தில் என்னுடைய 2 பிள்ளைகள், அடுத்த பக்கம் 2 பிள்ளைகள். ஒரு கலங்கி அழுது கொண்டு இருந்தார்கள். சாத்தான் சொன்னான், நல்ல கவர்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறத விட்டுட்டு ஏசு ஏசு என்று ஓடினாயே, உனக்கு ஏசு என்ன செய்தார்? இப்பொழுது உன் மனைவி அனாதை, அவள் ஒரு விதவை, உன் பிள்ளைகள்லாம் அனாதைகள். என் பிள்ளைகள் அழுகிற காட்சி என்னுடைய இருதயம் உடைந்தது. உண்மையில் அந்த நேரம் ஒரு கலக்கமான ஒரு நேரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. என்னுடைய உள்ளம் கலங்கினது. இப்படி பல கலக்கத்தின் அனுபவங்கள் வழியாக நான் கடந்து வந்தேன். யோபு பக்தன், அவருடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மறிக்கும்போது, அதுவும் கட்டடம் இடிந்து விழுந்து சிதைந்து அவருடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்போது யோபு பக்தனுடைய உள்ளம் எவ்வளவு கலங்கி இருந்திருக்கும். ஆனாலும் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையே ஒரு நங்கூரமாக இந்த துயரத்தின் பாதைகளெல்லாம் கடந்து மீண்டும் அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்து இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாய் மாறிற்று. துயர நேரங்களிலே நாம் சோர்ந்து போகும்படி, நெருக்கப்படும் போது ஒடுக்கப்பட்டு நம்முடைய முடிவை தேடிக்கொள்ள நாம் எண்ணிவிடக்கூடாது. வேதத்தில் நாம் போட வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் போட வேண்டிய 4 முக்கியமான நங்கூரங்கள். இந்த நங்கூரம் கடலின் ஆழத்தில் போடும்போது கீழே உள்ள பாறையிலே போய் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும். கீழே உள்ள கண்மலையிலே போய் பற்றி பிடித்து கொள்ளும். அதற்கு பிறகு கப்பல் அங்குமிங்கும் ஆட முடியாது. அதற்கு பிறகு கப்பல் போய் ஏதோ ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து நொறுங்க முடியாது. அந்த நங்கூரம் அலை பாய்கிற அந்த கப்பலை இனிமேலும் அலை பாயாதபடி உறுதியாய் தடுத்து நிறுத்தக்கூடியது. அநேக தேவ பிள்ளைகள் கலக்க நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போய்விடுகிறார்கள், சோர்ந்து போய்விடுகிறார்கள். சிலர் பின்மாற்றத்திலே போய்விடுகிறார்கள். உலகத்திலே உபத்திரம் வருவது இயற்கை. இயேசு சொன்னார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுருக்கமாக நாம் போட வேண்டிய 4 நங்கூரங்களை பற்றி நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். முதல் நங்கூரம், கலக்க நேரத்தில் அதை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை
நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக புகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நாம் போட வேண்டிய முதல் நங்கூரம், இயேசுவிலே நாம் போட வேண்டிய முதல் நங்கூரம், அது நம்பிக்கை. ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம், கர்த்தர் பேரில் சார்ந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசம். வாழ்க்கையில புயல் வீசும்போது, கொந்தளிப்பு வரும்போது அலைபாய விடாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1:12 சொன்னார், நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கை, கர்த்தர் மேலில் சார்ந்து கொள்ளுகிற விசுவாசம், நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அஸ்திபார உபதேசங்களிலே தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்று எபிரேயர் 6:2 வாசிக்கிறோம். ஆவியின் கனிகளில பார்த்தால் அங்கே ஒரு விசுவாசம். கலாத்தியர் 5:22-23 அங்கே ஒரு விசுவாசம். 1 கொரிந்தியர் 12 வாசிக்கும் போது ஆவியின் வரத்தில் அங்கே ஒரு விசுவாசம். சர்வாயுத வர்க்கங்களில் எபேசியர் 6:13 வாசிக்கும் போது விசுவாசம் என்னும் கேடகம், அங்கேயும் ஒரு விசுவாசம். நங்கூரத்திலும் ஒரு நங்கூரம், கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு நங்கூரம், அதுதான் கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை. வாயை திறந்து விசுவாச அறிக்கை செய்யுங்க. எப்படி சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ கலங்க வேண்டும் என்று சூளையை 7 மடங்கு சூடாக்கும் போதும் அவருடைய உள்ளம் கலங்கவில்லை. என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார். விசுவாசத்தை உண்டாக்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, வாக்கு தத்தங்களை பேசுங்கள், ஆவியும் ஜீவனுமான வசனங்களை பேசுங்கள். கேள்வி, விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி அந்த விசுவாசத்தினால வரும். விசுவாசம் உள்ள சாட்சிகளை கேட்க கேட்க உங்களுடைய ஆத்தும நங்கூரம் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் பற்றி பிடிக்கும். ஆகவேதான் சில ஆண்டுகளுக்கு முன்பு வாக்கு தத்தங்கள் 1000, விசுவாச வார்த்தைகள் 1000, ஸ்தோத்திர பலிகள் 1000, இந்த 3 புத்தகங்களும் இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு உதவியாய் இருக்கும்படித்தான் இந்த புத்தகங்களை எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்க வாக்கு தத்தங்கள் மிக அவசியம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மூத்த மகள் பேறுகாலமாக இருந்தாள். அவள் ஆஸ்திரேலியாவில் இருந்ததுனால உதவி செய்யும்படி என்னுடைய மனைவி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாள். இந்த பிரசவம் எளிதாக இருக்கவில்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. குழந்தையினுடைய கழுத்தை சுற்றிலும் அந்த தாய் வயிற்றில் உள்ள ஒரு கொடி, கழுத்து இறுகி அவள் குழந்தை இறந்து விடும் என்று டாக்டர் சொல்லுகிறார்கள். அவளுக்கு இல்லாத காம்ப்ளிகேஷன். தாயை காப்பாற்றுவோன்னு சொல்கிறாங்க, பிள்ளையாவது காப்பாற்றுவோன்னு சொல்கிறாங்க. என்னுடைய மனைவி உள்ளம் கலங்க ஆரம்பித்து விட்டது. திடீரென்று அந்த குழந்தை வயிற்றுக்கு மேல் பகுதியில் ஏறி சுவாச பையை நெருக்குனால என்னுடைய மகளுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. டாக்டர்கள் தேய்க்கிறார்கள், நடுங்கிறார்கள். மூச்சு விட முடியாத நிலைமையில் என்னுடைய மகள் என் மனைவி கையை பிடித்து, அம்மா நான் இறந்து போயிடுவேன், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க, நான் இறந்து போயிடுவேன். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு உள்ளம் கலங்கும், எவ்வளவு உள்ளம் பயப்படும். என் மனைவி சொன்னாள்,
அதுபோல என் வாழ்க்கையில் நான் கலங்கினதே இல்லை. அப்படி கலக்கமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். பிரசவத்தை நான் பிரசவிக்க பண்ணி நான் ஆசீர்வதிப்பேன். நீ பலுகி பெருகுவாய். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் வர 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 உள்ளத்தில் ஒரு ஆறுதல், உள்ளத்தில் ஒரு துதி. சில நிமிட நேரங்கள் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். நல்ல பிரசவத்தை கட்டளையிட்டார். என்னுடைய மகளும் நல்ல சோமாய் இருந்தார். உலகத்தாரை போல நாம் கலங்க வேண்டியதில்லை. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய உள்ளங்கைகளிலே வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எந்த புயல் காற்று வீசும் போதும் கொந்தளிப்புகள் வரும்போது உங்களுடைய ஆத்துமா நங்கூரம் கிறிஸ்துவிலே இருக்குமானால் இயேசு சொன்னதை போல இறையாதே அமைதலாயிரு என்று வீசுகிற புயலுக்கும் கடலுக்கும் நீங்கள் கட்டளை கொடுக்கும்போது அவைகளெல்லாம் கப்சிப் என்று அடங்கும்படி கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த சத்துரு உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ண முடியும்? உன்னை தேடி வந்தவர், தன்னுடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டவர், ஜீவனை கொடுத்தவர் உன்மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தின் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளதாய் இருக்கிறது. வீணாக பயத்தை, கலக்கத்தை சாத்தான் கொண்டு வரக்கூடும். நீ அவைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைகள் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும்போது எல்லா கலக்கங்களையும் மேற்கொள்ளுகிற நங்கூரமாய் அது விளங்கும். அது உன்னை அலசடிப்படாதபடி, கலங்காதபடி காத்துக்கொள். ஆகவேதான் யூரோக்கிலியோத்தன் என்ற பயங்கரமான புயல் காற்று வீசும் போதும் அந்த நங்கூரத்தை அவர்கள் போட்டார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. 1 சாமுவேல் 30 அவன் சவுலினால் விரட்டப்பட்ட நேரம் சின்ன குடும்பத்தை சிக்கலாகு என்ற பட்டணத்தில் வைத்துவிட்டு வெளியே போயிருந்தார். அந்த நேரம் அமலேக்கியர் வந்து அந்த பட்டணத்தின் மேல் விழுந்து அந்த பட்டணத்தை தீ கொளுத்தி எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார். தாவீது வருகிறார், அவருடைய போர்ச்சேவர்கள் வருகிறார்கள். பட்டணம் தீ கொளுத்தப்பட்டு இருக்கிறது. அவருடைய மனைவி பிள்ளைகளை காணும். வேதம் சொல்லுகிறது, அவனோடு இருந்த தாவீதோடு இருந்த சொந்த வீரர்கள் தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று கல்லை எடுத்துக்கொண்டார்கள். 6ஆம் வசனம், 1 சாமுவேல் 30 6 தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார். தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார். உள்ளம் கலங்குகிறது, உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 42:5 சொல்லுகிறது, 42:11 சொல்லுகிறது. தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? அவனிடத்தில் தன்னுடைய திகைப்பையும் கலக்கத்தையும் மற்றவரிடத்தில் சொல்லி ஆறுதல் பெற முடியவில்லை. தன்னையே பார்த்து சொல்லுகிறார், ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? உனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே, அவருடைய முகத்தை நோக்கிப்பார், அவருக்கு காத்திரு, அவர் உன்னை விடுவிப்பார். ஆகவேதான் அமலேக்கியர் சிறைப்பட்ட போனவர்கள் பிடித்து கொண்டு போன அவ்வளவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த நேரம் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திராமல் போயிருந்தால் இந்த இழப்பு பெரியதாய் இருந்திருக்கும். இந்த நங்கூரத்தை போட்டார்.
நான் விசுவாசித்திருக்கிறவன் என்னை விடுவிப்பார். கர்த்தரிடத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டு நேர போகும்போது எல்லா பகைவர்களையும் ஜெயம் பெற்று விடுதலையாக்கி கொண்டு வர முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, தீ ஒன்றுதான். அக்கினி ஒரு களிமண்ணை கொண்டு வந்தால் அது இறுகுகிறது. அக்கினிக்கு முன்பாக களிமண், குழைத்த களிமண்ணை கொண்டு வந்தால் அதை இன்னும் உறுதியாகிறது. ஆனால் மெழுகை கொண்டு வந்தால் மெழுகு அப்படியே உருகி ஓடிவிடும். அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல அநேகருடைய உள்ளம் கரைந்து போய் விடுகிறது. ஐயோ, இனிமேல் என்னால் ஒன்றும் முடியாது. ஐயோ, குடும்பமா தற்கொலை பண்ணிடலாமா? ஐயோ, நாங்கள் இனிமேல் என்ன செய்வோம்? நிலை குலைந்து போய் விடுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி உருகி ஓடும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் இறுகி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை. அந்த நங்கூரத்தை கர்த்தருக்குள்ளே போடும்போது நான் உறுதியாயிருப்போம், நாம் ஸ்ட்ராங்காக இருப்போம். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான பயமுறுத்துகிற நிருபத்தை அசீரியா ராஜா தளபதி சனகரிப்பு எழுதினார். கலங்குகிறது. பெரிய சேனையோடு யுத்தத்துக்கு வந்திருக்கிறார். எந்த தைரியமுள்ள மனிதனும் அந்த சேனை கண்டு கலங்கி போய் விடுவான். அவன் எழுதின நிருபங்கள் எல்லாம் உள்ளத்தை கலக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிருபத்தை வாங்கினான், நேர ஆலயத்துக்கு ஓடினார். ஆலயத்தில் தேவ சன்னிதானத்தில் நிறுத்தி திறந்து வைத்து, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய கண்களே இதை பார்க்கட்டும், உம்முடைய செவிகளே இதில் எழுதியிருக்கிறவைகளை கேட்கட்டும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனையும் தேவ ஜனங்களையும் நிந்தித்தானே. ஆலயத்துக்கு போன தேவனுடைய பிரசன்னம் தான் ஒரு நங்கூரம். கர்த்தர் எனக்காக யாவை செய்வார், அந்த விசுவாசம் தான் ஒரு நங்கூரம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பொய்த்து விட செய்யவில்லை, தன்னுடைய தேவதூதனை அனுப்பினார். நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு பலமிக்க தேவதூதர்கள் இருக்கிறார், எவ்வளவு சேராபீன்கள் கேராபீன்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தேவதூதனை இறங்கி போனானா அசுரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை அவன் சங்கரித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேலில் வைக்கிற விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம். யோவான் 14:1 மறந்து போகாதிருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. அதே யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எவ்வளவு அருமையான ஆண்டவர்! துயர நேரங்களில் நம்மை தேற்றுகிற அவருடைய அன்புக்கு இணையான அன்பு ஒன்றுமில்லை. உள்ளம் கலங்குகிற வேளையிலெல்லாம் தாய் தேற்றுவது போல நம்முடைய அருகில வந்து நம்மை தேற்றுகிறவர். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அருகில் வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஆத்தும சிநேகிதனை போல நம்முடைய அருகில வந்து ஆறுதலும் தேறுதலும் சொல்லுகிறவர். அவரிலே நம்முடைய நங்கூரங்கள் போடப்படட்டும். சரி, இரண்டாவதாக இன்னொரு நங்கூரத்தை குறித்து 1 தீமோத்தேயு 1:19 சொல்லுகிறார். முதல் நங்கூரம் விசுவாசம் அல்லது நம்பிக்கை. இரண்டாவது நங்கூரம் என்ன? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். நல் மனசாட்சி. தேவனுக்கு உங்களுக்கும் இடையில எந்த பிரச்சனை வராமல் இருக்கும் என்றால், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்ற
நீதிமொழி 28:1 வாசிக்கிறோமே, சுத்த மனசாட்சி நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் கொண்டு வருகிறது. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை அஞ்சாத நெஞ்சத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. சோதனை என்னும் படகு எவ்வளவுதான் பாறையின் மேல் மோதினாலும் அவைகளின் மத்தியில் நம்முடைய உள்ளம் குற்றமில்லாமல் இருக்கும் என்றால் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை உங்களுடைய உள்ளம் கலங்கும் என்றால் உடனே ஆண்டவரிடத்தில் வந்து பாவ அறிக்கை செய்து தேவனுக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற எல்லா தடுப்பு சுவர்களையும் நீக்கி விடுங்க. ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் தான் தேவனுக்கும் உங்களுக்கும் தடுப்பு சுவரை கொண்டு வருகிறது. தாவீது ஒரு பாவம் செய்து விட்டார். பத்சேபாளிடத்தில் பாவம் செய்து விட்டார். நாத்தான் வேல் வந்து அவருடைய பாவத்தை உணர்த்தி காண்பித்த போது அப்படியே உள்ளம் உடைய ஆரம்பித்தது. தேவனுடைய கோபாக்கினை தான் எப்படி சந்திப்பேன்? உடைய உள்ளம் கலங்க ஆரம்பித்தது. உடைய உள்ளம் கலங்க ஆரம்பித்தது. ஆகவே அவர் என்ன செய்தாராம்? நல் மனசாட்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி கண்ணீரோடு தன் பாவங்களை அறிக்கை செய்தார். சங்கீதம் 51 முழுவதையும் வாசித்து பாருங்க. நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாய் அருவருப்பானதை நான் நடப்பித்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். கண்ணீரோடு சொன்னார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரே புறக்கணிக்க மாட்டீர். குற்ற மனசாட்சி வாதிக்கும் போது சிலுவை அண்டை வந்து நின்று விடுங்க. தேவனோடு சமாதானம் ஏற்படுகிற வரையிலும் உடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. பாவங்களை அறிக்கை செய்யுங்க. போதகர் பாலியாங்கிச்சு ஒரு நல்ல தேவனுடைய மனிதன். அதனால் அவருடைய 2வது மகன் 17-18 வயது ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலில் போய் அதில் என்ன ஃபுட் பாய்சன் இருந்ததோ தெரியவில்லை, அவனோடு சாப்பிட்டு அத்தனை வாலிபர்களும் இறந்து போனார். 12 வாலிபர்கள் ஒரே நேரத்தில் இறந்தார். அவருடைய மகனை குளிப்பாட்டி வைத்திருந்தது. அவருடைய உள்ளம் கலங்கியது. 18 வயதில் தம் மகனை இழக்க கொடுப்பது. ஆகவே ஒரு முழங்கால் படியிட்டார். 1 மணி நேரம் தன்னில் ஏதாகிலும் பாவம் இருக்குமோ, பாவத்தின் விளைவாய் வந்திருக்குமோ, சிலுவையை நோக்கி பார்த்து கதறி 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 அழுதார். 1 மணி நேர ஜெபத்துக்கு பிறகு அவருடைய உள்ளத்தில் ஒரு நல்ல வெளிச்சம், கர்த்தருக்கும் அவருக்கும் இடையே உள்ள நல்ல தொடர்பு. அதுக்கு பிறகு 3 மணி நேரம் போராடி ஜெபம் பண்ணார். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய மகனுடைய ஜீவன் மறுபடியும் உள்ளே வர வேண்டும். விடவில்லை. பரலோகம் அதிர ஆரம்பித்தது. அவருடைய மகன் பரலோகத்தில் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் போது இயேசு மகனை பார்த்து சொன்னார், உடைய அப்பா ஜெபிக்கிற பார், பரலோகம் அதிருகிறது, வா உன்னை கொண்டு போய் விட போகிறேன். அவன் சொன்னான், வேண்டாம் வேண்டாம், பரலோகம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ அருமையாக இருக்குது, மறுபடியும் நாத்தம் பிடிச்ச உலகத்துக்கு நான் போக பெரியப்படலை சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவன் விட மாட்டான், அவனுக்கு எனக்கும் நேர் தொடர்பு, அவன் ஜெபிக்கிறனால பரலோகம் அலறுகிறது அதிருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுத்த மனசாட்சி உள்ளவன் தான் தைரியம் உள்ளவன். பரிசுத்தத்திலே வல்லமை இருக்க காரணம் அது நல் மனசாட்சியை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ளே சுத்த மனசாட்சி இருக்கும் என்றால் சாத்தானின் முதுகெலும்பை தட்டி, சாத்தானை உனக்கு இங்கே வேலை இல்லை, மரியாதை போ. மரணத்தின் முதுகெலும்பை தட்டி, மரணமே உன் கூரெங்கே. பாதாளத்தின் முதுகெலும்பை தட்டி, பாதாளமே உன் ஜெயமெங்கே நாம் சவால் விட முடியும். ஆகவே பரிசுத்தத்தை நாம் எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும். நல்மன சாட்சி என்பது 2வது முக்கியமான நங்கூரம். 3வது முக்கியமான நங்கூரம் என்ன? 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியாய்
பாறையில் போய் நங்கூரம் பிடித்து கொள்ளுகிறது போல அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உண்டு. பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவு இந்த வசனத்தை பிடித்து கொள்வது நல்லது. வசனத்தின்படி நடப்பது நல்லது. தேவனுடைய வசனம் துயர நேரத்தில் ஒரு நங்கூரமாய் இருக்கிறது. 1 பேதுரு 1:25 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். யோவான் 6:63 சொல்லுகிறது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு சோதனை வரும்போதெல்லாம், சாத்தான் சோதிக்க வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கையில் எடுத்தார். எழுதியிருக்கிறதே அவர் ஜெயங்கொண்டவராய் விளங்கினார். ஆகவே தான் எபேசியர் 6:17 வாசிக்கும் போது ஆவியின் பட்டயமான வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நங்கூரமாக இருக்கிறது, பட்டயமாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதா. சங்கீதம் 138 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆவிக்குரிய நங்கூரமாய் இருக்கிறது. 4ஆவதாக அடுத்த நங்கூரம் என்ன? 4ஆவது நங்கூரமாய் விளங்குகிறது பரிசுத்த ஆவியானவர். எல்லா இடங்களிலும் கலக்கமும் பயமும் மனவேதனை நிரம்பி இருக்கும்போது தனியாக சென்று கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே அமைதியாக பேச ஆரம்பித்து விடுங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆவியானவரே, இந்த கலக்கத்தை மேற்கொள்ள என்னால் முடியல, நீர் எனக்கு உதவி செய்வேன் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். அப்படியே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்து விடுங்க. கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே நம்முடைய பலவீன நேரங்களிலெல்லாம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11-12 வாசிச்சு பாருங்க. அந்த ஆவியானவர் நம்ம நிரப்பும் போது வேதம் சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நமக்குள்ளிருந்து ஆவியானவர் எழும்பி பேசும்போது 12ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல். நாம் இளைத்து போனோம், கலக்கங்களினால இளைத்து போனோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல். ஒரு பெரிய இளைப்பாறுதல். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு ஆறுதல், ஒரு தேர்தல். இன்றைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் பல காயங்களோடு நின்றார்கள். என் பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பல பயங்கள். என்னுடைய குடும்பம் என்னாகுமோ, என்னுடைய மகள் என்னாவாளோ, என்னை விட்டு தூர போகிற என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் என்னவாய் இருக்குமோ, என்னுடைய கணவனுடைய நிலைமை என்னவாய் இருக்குமோ, இன்னும் புரியாத ஒரு கலக்கம். இரவு நேரத்தில் பல கலக்கங்கள். பிசாசும் பல வேளைகளில் நம்முடைய உள்ளத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார். சவுலை ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணிட்டு
என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் எல்லாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விடுங்க. அந்நிய பாஷையில் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது எல்லா கலக்கங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். எல்லா கொந்தளிப்பும் அடங்கி போகும். எல்லா பயத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஒரு பெரிய பிரகாசத்தை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வருவார். தேவனுடைய மகிமை உனக்குள்ளே வரும்போது எல்லா துயரங்களும் மாறி போகும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எந்தெந்த குடும்பங்களிலே கலக்கத்தோடு வாழ்கிறீர்களோ, கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவிலே விரிசல் ஏற்பட்டு என் குடும்பம் என்ன ஆகுமோ, ஐயோ என்னுடைய மகள் என்னுடைய விருப்பம் இல்லாத சில உறவுகளிலே சிக்கி கொண்டாலே என்ன ஆகுமோ, கடன் பிரச்சனையினால் நான் வாடுகிறேனே, என்னுடைய குடும்பம் என்ன ஆகுமோ, கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்களே, என் உள்ளம் கலங்குகிறதே. என்ன காரியமாய் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்க கலக்கத்தின் காரணம் எதுவாக இருந்தாலும் அதைகளை நீங்கள் மறந்து இன்றைக்கு அந்த நங்கூரத்தை கத்தரிலே போடுங்க. அந்த நங்கூரம் கத்தரிலே இறங்கி வரட்டும். இந்த படகு அசையாதபடி, உன்னுடைய குடும்பம் அசையாதபடி, குடும்பத்தின் ஐக்கியம் அசையாதபடி அந்த விசுவாசம் என்கிற அந்த நங்கூரம், நல் மனசாட்சி என்கிற நங்கூரம், வேத வசனம் என்கிற நங்கூரம், அபிஷேகம் என்கிற நங்கூரம், நீ அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரிந்து அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகிறது. கடலையும் காற்றையும் அதட்டி அமைதல் உண்டாக்கின இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கலக்கத்தையும் கவலையும் எல்லா பயத்தையும் நீக்கி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கர்த்தருடைய வல்லமையினாலே ஆகும். கர்த்தருடைய கரம் உன் வாழ்க்கையில குறுக்கிடுகிறது. கர்த்தருடைய கரம் குறுக்கிடுகிறது. அவர் வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. நீ பயப்படுகிற எந்த காரியமும் உனக்கு நேரிடுவதில்லை. கர்த்தர் அல்லவா உனக்காக வழக்காடி, கர்த்தர் அல்லவா உனக்காக யுத்தம் செய்கிறவர். உனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா, எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள்.
உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.